Consider subscribing our channel to know more about technology and press the bell icon to get immediate notification. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம இதுவரைக்கும் கம்ப்யூட்டர்ல படிச்சு வச்சிருந்த குறிப்பா அந்த NVIDIAல படிச்சிருந்த ஷார்ட்கட்டுகளை வந்து டெஸ்ட் பண்ற விதமா இருக்க போகுது இந்த வீடியோ. டெஸ்ட் அப்படின்ன உடனே யாரும் பயந்துட வேணாம். இதுவும் வீடியோ தான். அதாவது நம்ம ஒரு கேம் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ஒரு NVIDIA ஆட்-ஆன் தான். இந்த ஆட்-ஆன் யூஸ் பண்றதுனால நம்ம கத்துக்கிட்ட NVIDIA ஷார்ட்கட்டுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் கொடுத்த மாதிரி இருக்கும். எவ்வளவோ ஷார்ட்கட் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஐடி கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்களாம் சில அட்வான்ஸ் ஷார்ட்கட்டுகள்லாம் படிச்சிருப்பாங்க. இந்த ஆப்ஜெக்ட் ரிவ்யூ நம்ம டயலாக் பாக்ஸில் படித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய அந்த நம்பேடு கீஸ் யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஷார்ட்கட்டுகள்லாம் நிறையா படிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம ஆற்றலை வந்து சோதிக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது. இது என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெய்னிங் கீபோர்டு கமாண்ட் அப்படின்ற ஒரு NVIDIA ஆட்-ஆன் மூலமா இது பயன்படுத்துறது தான். நமக்கு வந்து இதுல என்ன இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோ வந்து நல்ல ஒரு அமோக வரவேற்பு கொடுத்துச்சு. நிறைய பேர் வந்து இதுக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த இன்புட் ஜெஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய பேர் ஷார்ட்கட்டுகளை பயன்படுத்துறது, அதுல வந்து இந்த கீபோர்டு ட்ரைனிங் கீபோர்டு கமாண்ட் இந்த ஆடானுக்குரிய விண்டோவை வர வைக்கிறதுக்கு உண்டான ஷார்ட்கட்டை வச்சு தான் அந்த வீடியோவே நம்ம ரெடி பண்ணோம். அதை தனிப்பட்ட முறையில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு பெரிய அளவில் வீடியோ தேவையா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நல்லா அதை உள்ள பயன்படுத்த இது வந்து நம்ம கண்டிப்பாக வீடியோ போட்டாகணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக கொடுக்குறோம். இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்க்ரீன் ரீடர் ஷார்ட்கட்டை ஈஸியாக வந்து நம்ம படிச்சுக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆட்-ஆன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் இதில் சொல்ல வர கண்டென்ட் புரியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த NVIDIAல ட்ரெய்னிங் கீபோர்டு கமாண்ட் அந்த ஆட்-ஆனை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் அசைன் பண்ணணும். அந்த அசைன்மெண்ட் ஷார்ட்கட் அசைன் பண்ற வீடியோ, போன வீடியோ இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயத்துக்கு அந்த ஷார்ட்கட் அசைன் பண்றது பயன்படும். அதனால அதை கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்களும் பாருங்க. நான் வந்து அந்த ஆட்-ஆனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். நம்ம அந்த ட்ரெய்னிங் கீபோர்டு கமாண்ட் அப்படிங்கிற அந்த ஆட்-ஆனை இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. நான் போன வீடியோவில் நான் வச்சிருந்த மாதிரி இன்சர்ட் F4 அந்த ஷார்ட்கட்டை தான் நான் வந்து கொடுக்க போறேன். அப்படி கொடுத்த உடனே அது ஓப்பன் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் வாங்க. Speech mode talk. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்சர்ட் F4. Training commands dialog. Choose keyboard layout to train commands grouping. Laptop layout commands radio button checked. இது வந்து 2 லேஅவுட் காமிக்கும். லேப்டாப் இருக்கு, டெஸ்க்டாப்பும் இருக்கு. நம்ம எது வேணுமோ அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து சும்மா படிக்கிறதுக்காகத்தான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இதுல வந்து எப்படியும் ஒவ்வொரு டாஸ்க்லையும் 100-150 கேள்வி இருக்கு. அதனால நம்ம சும்மா ஒரு 4-5 கேள்விகள் மட்டும் எழுதி ஆன்சர் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. மற்றபடி மீதி இருக்கிறத பூரா உங்க நாலேஜுக்கு விடுறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, 150 கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க பார்த்துட்டு ஒரு பின்னோட்டமா வழங்குங்க. இவ்வளவுதாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லேஅவுட் செலக்ட் பண்றோம். Desktop layout commands radio button checked. டெஸ்க்டாப் லேஅவுட் கமாண்ட் வேணுமா, லேப்டாப் வேணுமா, லேப்டாப் கமாண்ட் வேணுமான்னு இருக்கு. நீங்க டெஸ்க்டாப் இப்போ நான் பண்றேன். Begin play button. அடுத்து டேப் கொடுத்த உடனே பிகின் பிளே பட்டன் அப்படின்னு இருக்கும். அடுத்து டேப் Exit button. எக்ஸிட் இருக்கும். அவ்வளவுதான், ஒன்றும் பெருசா இல்லை. இது மேக்ஸிமைஸும் பண்ண முடியல, இது இப்படிதான் இருக்கும். Choose keyboard layout. Begin play button. நான் பிகின் பிளே பட்டன்ல வச்சு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். Space. Resume game dialog. Questions preserved of previous round of same layout found. Do you want to resume the previous round? Yes button alt plus Y. இதை பத்தி அப்புறம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம இது கரெக்டான ஒரு இதை விளையாடுவோம். No button alt plus space. Training commands your score colon 0 edit read only multi-line selected toggle applications. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க். அதனால இப்ப நம்ம கேள்வி படிக்கணும் அப்படின்னா இந்த மேல இருக்கு, நம்ம கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து நம்ம படிச்சுக்கிற வேண்டியதான்.
முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா Toggle application sleep mode on and off semi. Toggle application sleep mode on and off semi. Description: Sleep mode disables all NVDA commands and speech/braille output for the current application. This is most useful in applications that provide their own speech or screen reading features. Press this command again to disable sleep mode dash. Note that NVDA will only retain the sleep mode setting until it is restarted. Unselected. அதாவது இது வந்து நம்ம எடிட் மாதிரி தான். இதுல வந்து கேள்விகள் வந்து நம்ம நேவிகேட் பண்ணி படிச்சுக்கலாம். நான் இப்போ வந்து நல்லா தெரியணுன்றதுக்காக அப்படியே படிக்க விட்டேன். என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்லீப் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இன்சர்ட் எஸ் கொடுத்தோம்னா ஸ்பீச் மோட் ஆன் ஆஃப் இருக்கும். அது மாதிரி ஸ்லீப் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதுக்கு என்ன ஷார்ட்கட்டுன்னு கேட்குறாங்க. அதில் டேப் கொடுத்தோம்னா 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ டேப் கொடுக்குறேன். Choose option combo box NVDA plus shift plus S collapsed. இப்படி வரிசையா இருக்கும். இது கீழே அப் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் NVDA plus shift plus S. இன்சர்ட் ஷிஃப்ட் எஸ் வருமா? டவுன் ஏரோ. NVDA plus F9. இன்சர்ட் NVDA பிளஸ் F9 வருமா? NVDA அந்த இன்சர்ட் கீயை தான் சொல்றாங்க. NVDA plus L. இன்சர்ட் எல் வருமா? NVDA எல் வருமா? Control plus down arrow. கண்ட்ரோல் டவுன் ஏரோ வருமா அப்படின்றது கேள்வி. ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். NVDA plus shift plus S. இன்சர்ட் எஸ் தான் சரியான பதில். OK button space pressed your score colon 1/153. ஒரு டேப் கொடுத்துட்டு ஓகே பட்டன்ல வச்சு நான் ஒரு ஸ்பேஸோ என்ட்ரோ கொடுத்தோம்னா நம்ம போட்ட கேள்விக்கு கரெக்டா இருந்தா 1 மார்க். ஓகேவா? தப்பா எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து மார்க் கிடையாது. டைரக்டா அடுத்த கேள்விக்கு போயிடும். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். Next sentence semi description colon move the character. அதாவது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதை வந்து நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேள்விக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்பேரோ டவுனரை பண்ணி நேவிகேட் பண்ணி படிக்கிறது தான். Description colon next sentence semi. இதான் கேள்வி. Description colon டவுன் ஏரோ move the character the next sentence and announces it left parent only. அதான் அந்த வார்த்தைகளை பூரா அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பூரா நம்ம டவுன் ஏரோ பண்ணி படிச்சுக்கிற வேண்டியதா. வேணும்னா காப்பி பண்ணி நோட் பேட்ல வச்சுக்கலாம். Next sentence செலக்ட் பண்ணிட்டோமா காப்பி பண்றதுனா பண்ணிக்கலாம். சரி, இப்ப வழமை போல இதுக்கான ஆப்ஷன் நம்ம கேள்வியை நல்லா படிச்சுட்டு டேப் கொடுக்குறோம். இதுக்கு டைம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. choose option combo box alt plus down arrow collapsed. டவுன் ஏரோ கொடுக்குறேன். shift plus number 9 shift plus number 2. எல்லாத்துலயுமே வந்து நம்ம எதிர்பார்க்குற இடத்துல தான் ஆன்சர் இருக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்டா தெரிஞ்சுன்னா நம்ம எழுதலாம். control plus down arrow. ஃபர்ஸ்ட் உள்ளதுதான் இதுக்கான ஆன்சர். alt plus down arrow OK button space pressed your score colon 2/1. ஓகே, இப்ப கரெக்டா எழுதிட்டோம். இப்ப தப்பா ஒன்னு எழுதி காட்டணும்ல. அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்கன்னு பாப்போம். press description call set in Microsoft Excel colon and Microsoft Excel colon. சரி, set row header semi. செட் ரோ ஹெட்டர். இப்ப இந்த கேள்விக்கு நான் வந்து தப்பா எழுதுறேன். என்ன வருது நீங்களே பாருங்க. choose option combo box NVDA plus shift plus R collapsed. NVDA plus left arrow alt plus down arrow shift plus number 2. அதாவது ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஆனா நான் தப்பா எழுதுறேன். என்ன வருதுன்னு பாப்போம். தப்பான ஆப்ஷன் எதை சூஸ் பண்றது? alt plus down arrow shift plus number 2. ஷிஃப்ட் நம்பர் 2 நான் சூஸ் பண்றேன். OK button space error message dialog wrong answer semi no lose go OK button. அதாவது ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சு. ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. space press training commands dialog your score colon 2. ஏற்கனவே போட்ட 2 மார்க் எங்கேயும் போகாது. இங்க தப்பா எழுதிட்டோம்னா அடுத்த கேள்விக்கு போயிடும். find semi. இப்ப ஃபைண்ட் கேக்குறாங்க. இப்படி வரிசையா 153 கேள்வி இருக்கும். சரியா? 153 கேள்விகள் இருக்கும். அதுல நம்ம கரெக்டா டைப் பண்ணிட்டு வரணும். இவ்வளவுதான். மீதி இருக்கக்கூடிய விஷயத்த நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா கடைசி வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல் கொஸ்டின்ஸை நம்ம ட்ரை பண்ணிட்டு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இப்ப தப்பான கேள்விகள் நம்ம தப்பா சொல்லியிருப்போம். அந்த கேள்விகளை வந்து திருப்பி நமக்கு ரிப்பீட் பண்ணுதா, இல்ல நம்ம மார்க்குகள் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணுதா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அதெல்லாம் வந்து நீங்க பாருங்க. இப்ப நம்ம வந்து சும்மா இது வந்து ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ. இப்ப டேப் கொடுப்போம். choose option combo box NVDA plus shift plus. சரி, எனக்கு இது வரைக்கும் போதும். நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். எனக்கு அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னா டேப் கொடுத்து எக்ஸிட் வந்துடணும். இந்த OK button exit button. எக்ஸிட் கொடுத்த உடனே என்ன கேக்குதுன்னு பாருங்க. space save game dialog do you want to save remaining questions from this round semi so that you can resume them yes button alt plus y. ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நீங்க இதை ஓபன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. training commands. அவ்வளவுதான். இதை விட்டு வெளியில வந்துட்டோம். இப்ப திருப்பி நான் அதை ஓபன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த அப்புறம் சொல்றேன்னு ஒரு விஷயம் சொன்னேன் பாருங்க. அது இதுதான். இந்த பாருங்க. commands dialog choose keyboard layout to train commands grouping.
நம்ம லேப்டாப் டெஸ்க்டாப்னு இருக்கு. நம்ம டெஸ்க்டாப்பே வச்சிருவோம். Desktop layout commands radio. அது உங்க விருப்பம் தான். நீங்க லேப்டாப் பண்ணலாம். ஆனா திருப்பி அது முதல்ல தான் வரும். அதனால இப்ப நான் டெஸ்க்டாப்பே வச்சு பழைய மாதிரியே கொண்டு போறேன். Begin play button. திருப்பி பிகின் ப்ளே கொடுக்குறேன். Space. Resume game dialog. Questions preserved of previous round of same layout found. Do you want to resume the previous round? Yes button Alt plus Y. ஓகே. இப்ப ரெஸ்யூம் கேம் கொடுக்கவா அப்படின்னு கேக்குது. இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்தது இங்க வந்துரும். நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டோம்ல, சேவ் பண்ணது இங்க கண்டினியூ பண்ணட்டுமா இல்ல வேணாமான்னு கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்க ஏற்கனவே எடுத்த மார்க் இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து தொடரும். இல்ல இது வேணாம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். சரியா? இப்ப பாருங்க அப்படியே வச்சிருவோம். Space. Training dot commands dot your score colon 2/150. பாத்தீங்களா? 153க்கு நம்ம 2 எடுத்தது அப்படியே இருக்கு. Click pop this find semi. அடுத்த கேள்வி இந்த ஃபைண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கல்ல, அதுல இருந்து தொடங்குது. இதுக்கு மட்டும் எழுதிட்டு முடிச்சிருவோம். Choose option combo box NVDA plus T collapsed. ஃபைண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்சர்ட் டீயா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல. NVDA plus shift plus F. ஆமா இதேதான். இதுதான் கரெக்டான இது. NVDA plus control plus F. NVDA plus right bracket. NVDA plus control plus F. NVDA plus shift plus F. இன்சர்ட் ஷிஃப்ட் எஸ் தான். Okay but space error message dialog wrong answer semi. No. பாருங்க இதுவே வந்து தப்புன்னு வருது. இப்ப இந்த இன்சர்ட் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தோம்னா சில இடங்கள்ல அந்த வெப் ப்ரௌசர்ல ஃபைண்ட் வரும். அந்த மாதிரி நினைச்சு நான் கொடுத்துட்டேன். இன்சர்ட் கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் வருமா? சரி ஓகே இப்படி இருக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு Space. வேணாம்னா Training dot நம்ம commands dialog. முடிச்சிருவோம். வேணாம் அப்படின்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். Choose option okay exit button. Okay button. Exit button. Space. Save game dialog. Do you want? இதை அப்படியே நான் சேவ் கொடுத்துறேன். Yes button. Space. Training. அடுத்து Google Dash. Google Chrome. அடுத்து வந்து நான் எப்ப ஓபன் பண்ணாலும் இது வரும். அதனால திருப்பி சொல்றது என்ன அப்படின்னா இது வந்து நல்ல மனசுக்கு வந்து வேலை கொடுக்கறது. நம்ம படிச்ச ஷார்ட்கட்டுகளை டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு சின்ன ஒரு கேம் தான் இது. பயந்துர வேணாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பயிற்சி தென்றல் யூடியூப் சேனலுக்கு உங்களால முடிஞ்ச நல்ல சப்போர்ட்டுகளை வழங்குங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.